சேரன்மகாதேவி ஆசிரமம். பிரிட்டிஷார் அளிக்கும் கல்வியை புறக்கணிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் அழைப்பை ஏற்று வ. வே. சுப்பிரமணிய ஐயர் வ. வே. சு. ஐயர் என்ற காங்கிரஸ்காரர் சேரன்மகாதேவி என்ற ஊரில் தேசிய கல்வி நிலையம் ஒன்றை ஏற்படுத்தினார். காங்கிரஸ் கமிட்டியும் பொதுமக்களும் கொடுத்த பொருளாதார உதவியுடன் அந்த குருகுலம் செயல்பட்டது. சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முதல் தவணையாக 5000 தரப்பட்டிருந்தது. அடுத்த தவணையில் 5000 தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த குருகுலத்தில் வர்ணாசிரம தர்மம் கடைப்பிடிக்கப்படுவதாக இ. வே. ராவுக்கு தகவல் கிடைத்தது. குருகுலத்தில் படிக்கும் பிராமண மாணவர்களுக்கு ஒரு இடத்தில் உணவு பரிமாறப்படும். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு தனி இடத்தில் பந்தி நடக்கும். உணவில் தொடங்கி பிரார்த்தனை வரை அனைத்திலும் வேறுபாடுகள். கேட்க ஆத்திரமாக வந்தது இ. வே. ராவுக்கு. வர்ணாசிரமம் கடைப்பிடிக்கப்படும் அந்த குருகுலத்துக்கு எஞ்சியிருக்கும் 5000ஐ கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்போது காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர்களுள் ஒருவர் இ. வே. ரா. ஆனாலும் இன்னொரு செயலாளரிடம் பேசி 5000 ரூபாயை வாங்கிச் சென்று விட்டார் வ. வே. சு. ஐயர். உடனடியாக வி. கலியாண சுந்தர முதலியார், வரதராஜுலு நாயுடு உள்ளிட்ட தலைவர்களுடன் சென்று வ. வே. சு. ஐயரை சந்தித்து பேசினார் இ. வே. ரா. வர்ணாசிரம தர்மம் கைவிடப்பட வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? முடியாது என்றார் வ. வே. சோ ஐயர். பதிலடி கொடுக்க முடிவு செய்தார் இ. வே. ரா. கண்டன கூட்டங்களை நடத்தினார். அவருக்கு உதவியாக திரு. வி. க. தன்னுடைய நவசக்தி இதழிலும் வரதராஜுலு நாயுடு தமிழ்நாடு இதழிலும் எழுதினார். குடி அரசு பத்திரிகையில் இ. வே. ராவே எழுதினார். காந்திக்கு விஷயம் சென்றது. உடனடியாக தனது கருத்தை கூறினார். அது மார்ச் 12, 1925 தேதியிட்ட இந்து பத்திரிகையில் வெளியானது. ஒரு சாரார் மற்றவர்களோடு கலந்து அமர்ந்து சம்பந்தி சாப்பாடு அருந்த விரும்பவில்லை என்றால் அவர்களின் அந்த உணர்வு மதிக்கப்பட வேண்டும். காந்தியின் வார்த்தைகள் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இனி போராட்டத்தை வலுப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதும் இ. வே. ராவுக்கு புரிந்தது. போராட்டத்தை வேகப்படுத்தினார். பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினார். அதன் எதிரொலி பலமாக கேட்டது. குருகுலத்துக்கு நிதியுதவி அளித்தவர்கள் பின்வாங்கினர். குருகுல நிர்வாகம் தடுமாறியது. ஆசிரம நிர்வாகத்தில் இருந்து வ. வே. சு. ஐயர் பின்வாங்கி விலகினார். வைக்கம் போராட்ட வெற்றி சேரன்மகாதேவி குருகுலத்துக்கு எதிரான வெற்றி என்று காங்கிரஸ் அதிகார வட்டத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருமாறியிருந்தார் இ. வே. ரா. முற்போக்கு சிந்தனை கொண்ட இ. வே. ரா. அப்போதைய நீதிக்கட்சி அரசு கொண்டுவந்த இந்து அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை பலமாக ஆதரித்தார். காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் பலரும் அந்த சட்டத்தை எதிர்த்தபோது இ. வே. ரா முற்றிலும் மாறுபட்டு நின்றது மற்ற தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது.